இல்லை ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூ. ஆப்வியஸ்லி இப்போ குரூப் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம யார் டீமுமே பிளே ஆஃப் போல. அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. ஆனா நம்ம டீம் தான் நிறைய வாட்டி பிளே ஆஃப்ல போய் அடிச்சிருக்காங்க கப்பலாம். அப்படி இருக்கிறப்போ நம்மலாம் ஆண்டாங்க. ஆமா, உங்க கூட நானும் அப்படியே சேர்ந்து லைட்டா. அப்படி இருக்கிறப்போ நம்ம தான் சொல்ல முடியும் யாரு போய் பிளே ஆஃப் அடிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ், உங்களை நம்பினதுக்கு வந்து நல்லா பண்ணீங்க. ஒரு சின்ன ஓப்பர் இருக்குன்னு நினைச்சேன், அந்த மேட்ச்லயே முடிச்சிட்டீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க பஞ்சாபி செஞ்சுட்டீங்க, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா கேகேஆர் மட்டும் போனா செம்ம கம்பேக்டா அப்படின்ட்டு பார்த்தா லூஸ் மாதிரி மும்பை தோத்துட்டானுங்க. சம்பந்தமே இல்லாம மும்பை தோத்துறானுங்க. கேகேஆரும் மட்டமா தான் பண்ணாங்க. அதுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மும்பை ஜெயிச்சிருந்தா மேபி கேகேஆர் வேற மாதிரி ஆடி இருப்பானுங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி டாஸ் ஜெயிச்சு ஏன் இத பண்ணானுங்க? ஆமா ஆமா, அது ஒரு ஸ்டூபிடான டிசிஷன் என்ன கேட்டாலும். பட் ஐ திங்க் அதான் கேகேஆர் இந்த வருஷம் ஓவரால் ஆடின கிரிக்கெட்டுக்கு நாங்க டிசர்வ் குவாலிஃபை பண்ணதான் டிசர்வே பண்ணல. இது வந்ததே நாங்க பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. பட் யா, இப்போ குவாலிஃபை ஆன டீம் எடுத்தோம்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்சிபி இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல. அடுத்து ஜிடி, ஹம்பிளான விராட் கோலி இருக்காரு. அப்புறம் ஜிடி செகண்ட் அண்ட் எஸ்ஆர்ஹெச் தேர்ட் அண்ட் ராஜஸ்தான் ஃபோர்த். என்ன நண்பா நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் 4 பத்தி? ஆர்சிபிக்கு தான் நான் ஸ்டில் கால் அவுட் பண்றேன், பிகாஸ் அவனுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஐ மீன் ஜிடியும் எஸ்ஆர்ஹெச் நல்லா தான் ஆடுறாங்க, பட் கன்சிஸ்டன்ட்லி நல்லா ஆடுறாங்க ஆர்சிபி. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்னுடைய கால் வந்துட்டு ஆர்சிபி தான் இந்த அடிப்பாங்க அப்படின்ற. எனக்கு வந்து குவாலிஃபயர் 1 ஜெயிச்சுட்டு ஒன்னு அடிச்சிருவாங்கன்றத 60% நம்புறேன். வழக்கம் போல குவாலிஃபயர் 1 ஜெயிச்சிருவானுங்க ஆர்சிபி, அப்படியே போய் ஃபைனல்ஸா ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் தோணுது. சரி, அப்போ வழக்கம் போலன்னு ஏதோ ஒரு வழக்கம் போல குவாலிஃபயர் 1 ஜெயிச்சுட்டு டீம் கப்படிப்பாங்கல்ல, நான் அந்த வழக்கம் போலயா? ஓகே ஓகே, சரி. என் ப்ரெடிக்ஷன் நான் வந்து எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். எனக்கு எஸ்ஆர்ஹெச் ஏதோ அடிச்சிருவாங்க. அவங்க ஹிஸ்டரியை ரீக்ரியேட் பண்ணி அகமதாபாத் வர கமின்ஸ் சொல்லி அடிப்பாரு. அதனால எனக்கு எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் தான். மற்ற அது அடுத்து வரலாம், என்ன யார் என்ன நிஜமா ஜெயிப்பாங்கன்ட்டு. பட் நான் வந்துட்டு ஜிடி தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஓ, ஜிடி ஏன்லாம் தெரியல. ஆனா எனக்கு வந்து ஜிடி வந்துட்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி போற வரைக்கும் நல்லா ஆடுவானுங்க, அந்த இதுக்கு போனதுக்கு அப்புறம் சோக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஜிடி சோக் ஆயிடுவாங்களான்னு தோணுது. சுகந்தன் வந்து ஆறாறு லோர்க்காக வேணா சொல்லலாம். ஆனா எப்படி எலிமினேட்டரே தாண்ட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் ஆர்சிபி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் க்ளோஸா இருக்கானுங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து மேபி குவாலிஃபயர் 1 வந்திருந்தா ரொம்ப டஃபா இருந்திருக்கும். ஆனா எலிமினேட்டர் ஜெயிச்சு இப்போ 3 மேட்ச் ஜெயிக்கணும். சோ அது அவனுங்க ஆல்ரெடி பண்ணிருக்கானுங்க, அதனால ரெடி பண்ணிருக்கானுங்க. பாப்போம். பேக் இன் தி ஒரு தடவை பண்ணிருக்கானுங்க அப்படி சொல்றாங்க. அது பண்ண ஒரே டீம் அவனுங்க மட்டும் தான். அண்ட் அப்போ நீ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் வந்து ஆர்சிபி அண்ட் குஜராத் லயன்ஸ் ஆனானுங்க. அண்ட் வந்துட்டு இப்ப பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வந்து அதே மாதிரி எலிமினேட்டர்ல இருக்கானுங்க. சோ ஒரு வேலை பட் சரி, இப்ப நம்ம அப்பனா குவாலிஃபயர் 1ல இருந்தே போலாமா? குவாலிஃபயர் 1 நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் ஜிடி தரம்சாலால தானடா. என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா? எனக்கு ஆர்சிபி தான் தோணுது. ஆர்சிபி தான் எனக்கும் தோணுது. எனக்கு ஜிடி தோணுது. எனக்கும் ஆர்சிபி தான் தோணுது. நான் ஜெயிப்பா கேட்டு. ஏன் ஜிடிடா தெரியலடா, சும்மா ஒரு ஜெயிச்சா நல்லா இருக்கும். எனக்கு கூட தான் மிச்ச 3 டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஆனா இல்ல தெரியல, மேபி ஜிடி டாப் ஆர்டர் மட்டும் நின்னுட்டானுங்கன்னா அதனாலதான் ஜிடி பயமா இருக்கு. பிகாஸ் வந்துட்டு அவனுங்க டாப் ஆர்டர் ஃபம்பிள் ஆயிட்டா கீழே பெருசா ஒருத்தனும் இல்ல அங்க. அதனாலதான் அவனுங்க டாப் ஆர்டர் வெர்சஸ் புவி தான் மேட்ச். அண்ட் சிமிலர்லி லைக் ஒரே இது என்னன்னா, இப்ப ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஆர்சிபி சேஸ் போட்டு கோலியை சீக்கிரம் எடுத்தாலும் ஜிடிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. கோலி வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஃபேக்டரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பேட்டிங்ல வந்துட்டு கோலி மேபி ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன், பட் எக்ஸ்ப்ளோசிவான ஃபேக்டர் நான் சொல்ல மாட்டேன். கோலி ஃபம்பிள் ஆனா மொத்த டீமுமே ஃபம்பிள் ஆயிடுறானுங்க. இல்லடா, எனக்கு தெரிஞ்சு இப்ப வெங்கடேஷ் ஐயரை தான் ஓபனரா இறக்குறானுங்க லாஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் கீழே படிக்கல், பட்டிதாரு, அதுக்கப்புறம்
சம்பந்தமே இல்லாம டிம் டேவிட் வந்துட்டு ஒரு அடி அடிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோலி வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர் தெரியல. இப்போ கோலின்னு பேசினாலே இவனுங்க சம்மந்தமே இல்லாம இது பண்ண வராங்க. நான் வந்து கோலி வந்துட்டு நல்லா ஆட மாட்டாருன்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம். லைக் கோலி வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவான ஃபேக்டர் ஆஃப் த டீம்னு எனக்கு பார்த்தா தெரியல. கன்சிஸ்டன்ட் பிளேயர்னா எஸ். ஏன்னா ஆர்சிபி கப்பு ஜெயிச்சா கூட பிரச்சனையோட இந்த ஜிதேஷ் சர்மா வந்துட்டு அடிச்சு கொடுத்துட்டானா ஏதோ ஐபிஎல் சீசனே அடிச்சு கொடுத்த மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ எனக்கு அவனுங்க ஜெயிச்சா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா வந்துட்டு இவனால ஜெயிச்சானா எனக்கு வந்துட்டு அது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ணும் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு கோலி நல்லா ஆடிடுவான்னு தான் தோணுது இந்த மாதிரி மேட்சஸ்ல எல்லாம் கொஞ்சம். அப்படியா? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா குவாலிஃபயர்ஸ் வந்ததுல இருந்து அவனோட ரெக்கார்ட் அவ்வளவு நல்ல ரெக்கார்ட் வச்சிடலாம். குவாலிஃபயர் ஃபைனல்ஸ்ல எல்லாம் ஐ திங்க் போன வருஷம் மட்டும் ஃபைனல்ல 50 போட்டான். அன்னைக்கு 50 போட்டான்னு கூட தெரியல. அது ஒரு ஓல்ட் நாக்ல அது. ஆனா ஐ திங்க் நான் எங்கேயோ பார்த்தேன் கோலியோட ரெக்கார்ட் வந்து அட்லீஸ்ட் ஐபிஎல் குவாலிஃபயர்ஸ்ல வந்து அவ்வளவு நல்ல ரெக்கார்ட் வச்சிடலாம். வெங்கடேஷ் ஐயர் தான் செம்மையா பிளே ஆஃப்ல வந்து செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்கான். கேகேஆருக்கும் பயங்கர 50+ ஆவரேஜ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப மேபி வெங்கி ஐயர் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அண்ட் கோலி பத்தி ஒரு இதுவும் சொல்லிடலாம். அவர் வந்து போன மேட்ச் பண்ணதை பத்தி ஐ திங்க் நாமளே ரீல் போட்டிருந்தோம். அந்த ரீலுக்காக அதுக்கு அடியில கமெண்ட்ஸ்ல வந்துட்டு வழக்கம் போல அது கடிச்சது கூட ஓகேடா சரி ஏதோ அவனுக்கு வந்து அவரு அவங்க ஐடியில இது பண்ணிட்டோன்னு சரி வரானுங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் கிஃப்ட் பார்த்தேன் அந்த செக்சுவல் அசால்ட்டோ மரைட்டல் ரேப் பத்தி. அதுல வந்துட்டு 3 பின்னாடி 3 ஆர்சிபி பிளேயர் நிக்கிற மாதிரி அந்த இது வந்து தோனி இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டுறாங்க. அதான் பாக்குறேன் டே யாரா நீங்க எங்கதான் வசதி இது யாரும். ஆக்சுவலி அவனுங்களுடைய மைண்ட் செட்டே வந்துட்டு கோலியை கலைச்சா தோனி ஃபேனு அப்படின்ட்டு. முதல்ல நீ கேகேஆர் ஃபேன்னே அவனுக்கு தெரியல. தோனியவே கலைப்பேன். அவன் தோனியவும் கலைக்கிறான்டா. அவன் கேகேஆர் ஃபேன்ரா. இப்ப 2 பேரும் அடிக்க போறாங்க கோலி. இப்போ டிராவிஸ் ஹெட் வந்துட்டு கை கொடுக்கல கோலிக்கு அப்படின்னா உடனே டிராவிஸ் ஹெட்டுடைய இதுக்கே கோலி தான் கை கொடுக்கல. இதுக்கே போய் டிராவிஸ் ஹெட்டோட டிராவிஸ் ஸ்காட்டோட கமெண்ட் பேஜ்ல எல்லாம் கோலி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் நீ சொல்ற மாதிரி இப்ப டிராவிஸ் ஹெட்டே கை கொடுக்கலாம் போய் கடிச்சிருப்பாருங்க. ஆனா இப்ப கோலி கை கொடுக்காததே டிராவிஸ் ஹெட் வைஃப் தான் கடிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த கமெண்ட்ஸ்ல ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் வைஃபை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இது வேற சொன்னானுங்க. ஐ வாண்ட் டு see you bowl அப்படின்னு கோலி ஏதோ சொன்ன மாதிரியோ டிராவிஸ் ஹெட் அப்புறம் போய் பட்டிதாரோட விக்கெட் எடுத்த மாதிரியும் பவுலிங் வரதுக்குள்ளேயே நீ அவுட் ஆயிட்ட அந்த மாதிரி சொன்னா இவரே ஆரம்பிப்பாரு. கொடுத்ததை திரும்பி கொடுத்தாலே எடுத்துக்க மாட்டாரு. அப்புறம் வந்துட்டு மேட்ச் சரி அதெல்லாம் பண்ண ஓகேடா நீ அவுட் ஆயிட்டா நீ ஈக்குவல் இருந்து ஓகே. மேட்ச் முடிச்சிட்டு இட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் தான். நீ மேட்ச் முடிஞ்சிருச்சு. வாட் ஹேப்பன்ஸ் ஆன் தி ஃபீல்ட் இஸ் ஆன் தி ஃபீல்ட். அதுக்கப்புறம் நீ கை கொடுக்காம போனா ஆக்சுவலி இங்கதான் வந்துட்டு மறுபடியும் நம்ம டிஃபெண்ட் பண்ண கமெண்டர் வந்துட்டு ஆஃப் த ஃபீல்ட் வந்துட்டு கோலி ரியலாவே வேற லெவல் அப்படின்னு சொன்னாரு. அவரு கோலி ரியலாவே வேற லெவல் தான். நாங்க அதுக்கு எதுவும் சொல்ல. பட் அகைன் ஆஃப் த ஃபீல்டுக்கு இவ்வளவு ஒரு ப்ரெஷர் லைக் இவ்வளவு ஒரு இதுவா பண்ணுமா? மேட்சே முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் ரொம்ப கோலி ஃபேன்ஸ் ரொம்ப அடிக்க மாட்டேன். ஏன்னா வந்து அனுஷ்கா சர்மா கமெண்ட் செக்ஷன்லயும் போய் நிறைய பேர் இவனுக்கு வந்து ஏதோ கீர்த்தனமான கமெண்ட் போட்டிருக்கானுங்க. ஸோ ஐ ஃபீல் அது நம்ம தோனி ஃபேன்ஸ் போய் போடுவானுங்க. பிகாஸ் அவனுங்க வந்துட்டு எங்கேயாச்சும் அதான் சோ எல்லா சைட்லயும் ஐ திங்க் அந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லயே நிறைய தற்கூரி இருக்கானுங்க. லைக் எப்படி சொல்ற ரொம்ப ஸ்போர்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அதை தவிர்த்து ஒரு வெளியே ஒரு ஐடென்டிட்டியா இல்லாம இருக்கானுங்க. ஸோ இன் ஷார்ட் கேட்டா இட்ஸ் ஜஸ்ட் கேம் லிட்டரலா அவ்வளவுதான். அது வந்து நீ ஃபேமிலியெல்லாம் இருக்கிற அளவுக்கு அது ரொம்ப. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காக்கினஸ்க்காகவே இந்த தாட்டி ஆர்சிபி வந்துட்டு ஏதாச்சும் அடி வாங்கினா நான் வந்துட்டு அது டிசர்வ் இட் அப்படின்னா. பிகாஸ் நாட் ஒன்லி கோலி இப்போ டிம் டேவிட் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஐல் பி காக்கி இனஃப் ஆர் ஐல் ஷோ அக்ரெஷன் அப்படின்னு சொல்றான். அக்ரெஷன் ஷோ பண்றதுக்கும் லிட்டரல் ஹேட் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் மேட்சுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ பண்றது எல்லாம் பூவி அப்படிப்பட்ட பூவியே அமைதியா தாண்டா இருக்காரு. நீ யாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்சிபி மேல இன்னொரு இது என்னன்னா இப்ப எஸ்டேஎலோட இன்டர்வியூ ஒன்று வந்தது இன்னைக்கு. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து என் கூட கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. டிகே வந்து ரெகுலரா என்கிட்ட பேசுவாரு, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா. அவன் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல அவன் மேல உள்ளத எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அவன் வந்து ஒரு கன்விக்ட் தான். அவன் மேல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்க இன்னும் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றது வந்து கோலி டிம் டேவிட் லூஸ் புதி மாதிரி பண்ணிருக்கானுங்க. அது ஓகே, அது அவங்களோட நேச்சரா வச்சுக்கலாம். பட் எஸ்டேஎல் பண்ணது வந்து ஆஃப் த ஃபீல்ட் அது ரொம்ப ஒரு பெரிய கிரைம். அட்லீஸ்ட் அவன் கன்விக்ட் ஆயிருக்கான் வேற.
அப்படி இருக்கிறப்போ இதர் ஜஸ்ட் ட்ராப் டெம். அண்ட் சுகந்தன் சொன்ன மாதிரி அவன் இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தா ஆர்சிபி வந்து என்ன வெறும் ஹேட், என்னை பத்தி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ரொம்ப நான் ஆடினா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி ஹேட்டட் வந்து என்ன ஆட வைக்காம வச்சிருக்காங்க. பட் கோலி கூட கிட்ட பேசினாரு, டிகே பேசினாருன்னு சொல்றான். அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் அது ரொம்ப ஒரு தப்பான எக்ஸாம்பிள் கோயிங் ஃபார்வர்ட். அது நம்ம மாதிரி கண்ட்ரி ஏற்கனவே நம்ம ரொம்ப பேக்வர்டா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல. சரி, அந்த தாலி பத்தி எதுக்கு பேசிட்டு. பட் ஐ திங்க் என்ன ப்ரோ, நான் 3 பேர் ஆர்சிபி சொல்றோம், ஒருத்தன் பேடி மட்டும் ஜிடி சொல்றான் நினைக்கிறேன் குவாலிஃபயர் 1க்கு. எலிமினேட்டர் என்ன RRS SRH? சத்தியமா இருக்கு. ஆனா RR வந்துட்டு ஒரு டிசி மாதிரி அகைன் சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்ச்ல வந்துட்டு டிசி பயங்கரமா ஆடி ஜெயிக்கிறதும், சம்பந்தப்பட்ட மேட்ச்ல கேவலமா ஆடி தோக்குறதும் வந்துட்டு அவனுங்களுக்கு ஜாப்ரா ஆர்ச்சர் ஸ்டெப்ஸ் அப், எலிமினேட்டர் ஜெயிச்சிடலாம். ஆமா, போன மேட்ச் ஆர்ச்சர் மணால் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆர்ச்சர் சூரியவன்ஷி 2 பேரு தான் கேரி பண்றாங்க. ஜெய்ஸ்வால் ஆக்சுவலி கடைசி ஃபியூ மேட்சஸ் டீசன்ட் ஆடிட்டு இருக்கான். இப்போ ஆர்ச்சர் சப்போஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சீக்கிரம், ஐ மீன் ஹெட் கூட ஓகே, அபிஷேக் சீக்கிரம் எடுத்தானா அட்லீஸ்ட் இங்க வந்து இஷான் கிஷன் அண்ட் கிளாஸ் 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. பட் இந்த சைட்ல வந்து சூரியவன்ஷியை டக்குன்னு எடுத்துட்டானுங்கன்னா எனக்கு கேட்டா அந்த அளவுக்கு அடிக்க RRல யாருமே இல்ல. அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ காட் ஹியர் அந்த மாதிரி தான் வந்திருக்கானுங்க ஜஸ்ட் மிஸ்ல. அதனால பட் அவங்க நல்ல டீம் வச்சிருக்கானுங்க ஸ்டில். எனக்கு தெரியும் அங்க மேல சூரியவன்ஷி ஒரு கேம் சேஞ்சர், ஆர்ச்சர் ஒரு கேம் சேஞ்சர், நடுவுல வந்து கொஞ்சம் ஃபில்லர்ஸ்லாம் இருக்கானுங்க நிறைய பேரு. ஜட்டுலாம் இருக்காரு. ஜட்டு சொல்லும்போது போன மேட்ச் வந்து ஆர்ச்சரை ஏற்றி விட்டாங்க ஜட்டுக்கு பதிலாக பேட்டிங்க்கு. அந்த ஆக்சுவலி டு பி ஃபேர் அது அவங்களுக்கு ஃபேவரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜட்டு ஒரு 20 ரன்ஸ் அடிச்சான்டா நேத்து வேற நோ பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டு அங்க ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, சொல்ல முடியாது ஜடேஜா இந்த மாதிரி. ஜடேஜா அகமதாபாத்ல ஃபைனல் ஏற்கனவே சிஎஸ்கேக்காக இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஜடேஜா வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்ல மேபி இது இருக்குன்னு ஒரு எழுச்சி வந்து எதையாச்சும் பண்ணாலும் பண்ணலாம். சோ அதையும் ஜடேஜாவை ஆட வைக்கணும் அவனுங்க. ஜடேஜாக்கு பிளே, ஆனா ஜடேஜாக்கு பிளே ஆஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கான அந்த இது பண்றதும் இருக்கு. எனக்கு அதான் அவனுக்கு டீம் காம்பினேஷனே ஃபர்ஸ்ட் இந்த ஷானக்காவோட ஸ்பேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்றானுங்கன்னு தெரியல. சோ எனக்கு RR டீமே செட் ஆகாத மாதிரி. பட் அந்த SRH டீம் ஓரளவுக்கு எல்லாமே செட்டிலா தான் இருக்கு. அவங்க அப்பப்போ ஹர்ஷல் பட்டேல் மட்டும் எடுத்துட்டு வந்து இது பண்ணிருக்கானுங்க. பட் அது போக வந்துட்டு ஐ ஃபீல் அவனுக்கு டீம் கொஞ்சம் செட்டிலான டீமா தான் இருக்கானுங்க. ஸோ எனக்கும் SRH தான் ஜெயிப்பானுங்க தோணுது. நான் சும்மா RRன்னு சொல்றேன். அப்படி வர ஓகே. SRH தான் 99.9%, 0.1% எதையாச்சும் விடுங்க. அந்த சூரியவன்ஷி ஏதாவது ஒரு இதை போட்டான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஆனா எனக்கு இப்ப சூரியவன்ஷி மேலதான் ஃபுல் போக்கஸும் இருக்கும். லைக் அவனை எப்படியாச்சும் தூக்கிடணும்ட்டு. இதை வந்துட்டு ஜெய்ஸ்வாலும் ஜுரலும் கேபிட்டலைஸ் பண்ணா செமையா ஆடலாம். ஐ திங்க் பட் ஒரே இது வந்து SRH ஏற்கனவே RR 2 வாட்டி போட்டானுங்க இந்த வருஷம் குரூப் ஸ்டேஜ்லயே. குவாலிஃபயர் 2 நம்ம இது பண்ணி பார்த்தா யாரா GT வர்சஸ் SRH. யார வேணா ஜெயிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. GT தான்டா மோஸ்டா எனக்கு தெரிஞ்ச பாதி வருஷம் வந்துட்டு இந்த 1-2 ஆடுறவனுங்க தான் திருப்பி ஃபைனல்ஸும் ஆடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு GT தான் சொல்றேன். எனக்கு SRH சொல்றேன். நானும் SRH எனக்கு தோணுது, ஏன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு இஷான் மலிங்கா, ஷாகிர் ஹுசைன், கமின்ஸ் இவனுங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. லைக் வந்துட்டு கடைசியா இருந்த மேட்சஸ் அவனுங்க நல்லா பண்ணனாலதான் இப்ப SRH வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் உட்கார்ந்துருக்காங்க. சோ RCB குவாலிஃபயர் 1 ஆடுறதுக்கு காரணமும் மும்பை தான். ஆமா, அன்னைக்கு அந்த லாஸ்ட் பால்ல ஃபம்பிள் பண்ணதுனாலதான் இன்னைக்கு குவாலிஃபயர் மொத்த டோர்னமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கடா குவாலிஃபை ஆகாம. ஆனா எனக்கு என்ன ஒரே இது இருக்குன்னா, சப்போஸ் SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 200-210 அடிச்சா கூட எனக்கு GT சேஸ் பண்ணுவானுங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அடிக்கிறான் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பட்லர் ஒரு மேட்ச் அடிக்கிறான், பட்லருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட மாட்டேங்கிறான். கொஞ்சம் 150-160 தான் ஆடுறான். அதான் இப்போ கேப்டன் கமின்ஸ் ஏதாச்சும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா மேபி உண்மையிலே அவங்களுக்கு வாய்ப்பு. அண்ட் மலிங்கா சாக்கிப் சுந்தர் உண்மையிலே சூப்பரா போடுறாங்க 2 பேருமே. பட்டேல் இன் பிக் 2026 அதுதான் எனக்கு தோணுது. அது சூரியவன்ஷி எடுக்கணும். ஐ திங்க் ஹிஞ்ச் தான் அழுத்தான் நினைக்கிறேன் போன மேட்ச்ல அட்லீஸ்ட். ஆனா அதுக்கு அடுத்த மேட்ச் அவன் 4 பொழந்தக்கு அப்புறம் தான் ஹிஞ்சி எடுக்கிறான். ஹிஞ்சி விக்கெட் எடுக்கலனா கூட கண்ட்ரோல் பண்ணா பரவாயில்ல. பட் உண்மையாலேயே SRH RCB ஃபைனல் வந்துச்சு, SRH ஜெயிச்சானுங்கன்னா எனக்கு அந்த போஸ்ட் மேட்ச் டிராவிஸ் ஹெட்டோட போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷனுக்காக வெயிட்டிங். எனக்கு என்ன ஹோப் இருக்கு SRH ஜெயிப்பாரு கேட்ட. பட் எனக்கு பிராக்டிகலி பார்த்தா கஷ்டம் தான் தோணுது. எப்படி பார்த்தாலுமே RCB ஒரு பெட்டர் பேலன்ஸ் சைடு வச்சிருக்கானுங்கடா. அவனுக்கு மேல என்ன வன்மா இருந்தாலுமே சம்பந்தமே இல்லாம இந்த GT தான் நடுவுல இருக்கு. ஏன்னா இவனுங்க வந்துட்டு ஒரு மாதிரி
எனக்கு அவனுக்கு மேல ஸ்டில் ஒரு ஃபுல் நம்பிக்கை வரல. ஜிடியோட பவுலிங் பத்தி ஆமா. பவுலிங் பத்தி எந்த குறையும் இல்ல, பேட்டிங்னா டாப் ஆர்டர் முடிஞ்சுன்னா முடிஞ்சு. எனக்கு என்னமோ இவனுங்க டாப் 3 கூட இல்ல, இந்த டாப் ஓப்பனிங்ல ஒருத்தன் டக்குனு அவுட் ஆனா கூட எனக்கு கேம் முடிஞ்சிரும் தோணுது. பட்லர் மேலயும் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல இந்த வருஷம். பட்லர் ஒரு மாதிரி யூசுவலான பட்லர் அளவுலாம் ஆடல. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்ல கேமியோஸ் ஆடுறான், பட் அவன் ஃபுல் இன்னிங்ஸ் இவனுங்கள மாதிரி எடுத்துட்டு போவானான்னு எனக்கு தெரியல. எந்த பிளேயர் வந்து ஒரு கேம் சேஞ்சர் பிளேயர் அப்படின்னு பிளே ஆஃப்ல யாரா எந்த டீம்ல வேணா இருக்கலாம். நான் வந்துட்டு ருணால் பாண்டியா தான் சொல்லுவேன். ருணால் பாண்டியா எப்பவுமே அவன் ஆமாண்டா பண்ணிருக்கான் பிளே ஆஃப்ஸ் ஃபைனல்ஸ். சொல்லுவேன் யாரு தல படிக்கல். எனக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்னா திடுப்புன்னு வந்துட்டு ஒருவேளை ஆர்சிபி பேட்டிங் ஆடி அந்த டாப் 2 ஓப்பனர்ஸ்ல வந்துட்டு ஒருத்தர் டப்புன்னு ஃபம்பிள் ஆகி இவன் சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு பொழந்துட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம் இருக்கு. ஈவன் பட்டிதார் வந்துட்டு இந்த ஒரு கொஞ்ச நாளா ஆடல ஒழுங்கா, ஒருவேளை பிளேயர்ஸ் வந்து ஆடிடுவானோன்ற மேட்ச் கூட 50 போட்டான்டா. ஆனா கொஞ்சம் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்தாரு அவரு. ஹோல்டர் ஆக்சுவலா ஹோல்டர் தான் சொல்லலாம் இருந்தேன். லைக் ஐ ஃபீல் ஹோல்டர் ஒரு நல்ல இது பண்ணுவான்னு, ஒரு கிளட்ச் பண்ணுவான்னு தோணுது. அது போக எனக்கு வழக்கம் போல வெங்கடேஷ் ஐயர் அண்ட் கமின்ஸ் மேலயும் ஒரு ஹோப் இருக்கு. வந்துட்டு ஒரு மாதிரி கோலிக்கு நான் ஒரு தேங்க்ஸோ சொல்லுவேன். 7 போயிட்டு இருந்தவன் வந்துட்டு வெளியேற்றி விட்டுட்டு அவன் வந்துட்டு உண்மையாலேயே வச்சு வளர்ந்து விட்டானா வெறியா. அவன் இந்த சீசன் மும்பையை தவிர வேற யாரு கூடயும் அந்த மாதிரி ஆடல. மும்பைல கமின்ஸ் 2 பேருமே கொஞ்சம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அவங்க 2 பேருமே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா 2023 ஃபைனல்ஸ் ஞாபகத்துல தம்பி நடந்தா சைலன்ஸ் மட்டும் நடந்தா சூப்பரா இருக்கும். பட் எங்க என்ன தல நீங்களே சிஎஸ்கே ஃபேன் எஸ்ஆர்எச் மேல வன்மமா இருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆனா இல்ல எஸ்ஆர்எச் மேல கண்டிப்பா வன்மம் இருக்கு. 4 பேர்ல யாரு ஜெயிச்சா கொஞ்சம் ஓகே. இஷான் கிஷன் கூட சொல்லலாம் ஒரு கேம் சேஞ்சரா. ஒரு क्वेश्चनக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யார் வந்துட்டு யூ திங்க் everyone thinks will perform good பட் அவங்க தான் ஃபம்பிள் ஆவாங்க அந்த क्वेश्चन. அதுக்கு வந்துட்டு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டு கிளாசனா ஓகே சேஃப் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பில்ட் ஆயிடுச்சு. சோ அதனால கிளாசன் ஃபம்பிள் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாறிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. சோ அதனால நான் வந்து இந்த क्वेश्चनக்கு கிளாசன் சொல்றேன். அந்த क्वेश्चनக்கு பார்த்தா நான் கில்லு தான் சொல்லுவேன். கில்லு வந்து எல்லா மேட்சும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கேன். கூட நான் சொல்லுவேன் பிகாஸ் கன்சிக்யூட்டிவ் 450s போட்டான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 4 மேட்ச். சோ அதனால மேபி வந்துட்டு நல்லா ஆடுவான்னு நம்ம நினைப்போம். பட் மேபி சாய் சுதர்ஷன் ஃபம்பிள் ஆயிடலாமோ. நான் வந்து மேல போய் கடிக்க போறேன் கோலின்னு சொல்றேன். கோலி இஸ் கோயிங் ஃபார் ஹிஸ் ஆரஞ்ச் கேப் டாடி. அது ஓகே. ஆனா எனக்கு தெரியல குவாலிஃபையர் கோலி மேல எனக்கு பெருசா பிளே ஆஃப் கோலி மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. பாப்போம் இஃப் ஹி ப்ரூவ்ஸ் மீ ராங். வந்து வைபவ் சூர்யாவன்ஷின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ் விளையாடுறான், அந்த ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். தாண்டி விளையாடவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஏதோ ஒரு ஃபம்பிள் ஆயிடுவானோன்னு ஒரு டவுட் இருக்கு. யார் இந்த பிளே ஆஃப்ஸ்ல ஆடிடவே கூடாதுடா ஒழுங்கான்ற ஒரு பர்சனல் வன்மம் இது எனக்கு நல்லா இருக்கு. சிக்கான ஒரு செக்மெண்ட் தான். அதனால இது ஜஸ்ட் ஃபன் தான். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனிவன் அகைன். கண்டிப்பா கோலி தான். ஏன்னா கோலி வந்து இதுக்கு முன்னாடி வன்மெல்லாம் இருந்தது நிறைய காரணத்துக்காக. ரீசெண்டா இந்த ஹெட் மேட்ரு, அப்புறம் கோலி அடிச்சா கோலி ஃபேன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த காரணத்துக்காக கோலி அடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா கோலி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அடிக்காம இருந்தா நல்லா. நான் வந்து பர்சனலா வந்துட்டு என் டீம் லாயல்ட்டிக்காக இஷான் கிஷனே சொல்லுவேன். வந்துட்டு சம்பந்தமே இல்லாம சைலன்சிங்களை பண்ணது வந்துட்டு இஷான் கிஷன் அண்ட் கில் அவங்க 2 பேரும். கில்ல வந்துட்டு அவர் சைலன்ஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க வந்துட்டு ராக்கினா பெட்ரோல் ஊத்துனா தகன்ற மாதிரி எங்களை சைலன்ஸ் பண்ணீங்கன்னா எங்களை சைலன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு பேரு துடிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்படின்ட்டு. அதான் பண்றானுங்களேடா, எதையா பண்ணுங்கடா. போய் இஷான் கிஷன் வந்து போய் ஃபிளாப் ஆனாலும் அவங்க பிளேயர்ஸ் போய் தான் ஃபிளாப் ஆனாங்க. அவனுங்க பண்ணுவாங்க, நம்ம எந்த காரணமும் இல்ல. அதனால நம்ம அடுத்த வருஷம் அவனுங்களை செய்யணும். இதுல வந்துட்டு இன்னொரு ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு சரி நிறைய கோச்சஸ் வந்துட்டு சிஎஸ்கேக்கு நாங்க கோச் பண்ணோம் அப்படின்னாங்க. தோனி வந்து பிரான்சைஸ் விட்டு என்டையர்லி போகணும்ன்ற மாதிரி ஒரு கிளைம் வச்சாங்கன்ற மாதிரி நான் போஸ்ட் பார்த்தேன். சோர்ஸ் வந்து எனக்கு தெரியல. சோ இது ஒரு போஸ்ட் வந்து தோனியாவே கோச் பண்ண சொல்லலாம்ல. தோனி கோச் பண்ண மாட்டாரு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு. தோனி பண்ண வாய்ப்பு இல்ல. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் கமிட்மெண்ட் தேவை.
2 மாசத்துக்கு. அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடியும் நிறைய ஒர்க் இருக்கும். பிளானிங் எல்லாம் பண்ணணும். அவர் ஒரு அந்த T20 நிலைமைக்கு வேர்ல்ட் கப்புக்குலாம் கோச்சா இருந்தார். அதான் என்ன நடந்துச்சு பார்த்தேன். அது சும்மா ஜாலியா ஒரு ஃபன்னுக்கு பண்ணது இது. ஆனா ராகுல் டிராவிட் வந்தா உண்மையாலேயே சென்னைக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இல்லடா ராகுல் டிராவிடோட ஆர்ஆர் டேஸ் பத்தி உனக்கு தெரியும். எனக்கும் அப்படியே ஆப்போசிட் தெரியும். But still, ராகுல் டிராவிடோட ரிட்டன்ஷன்ஸ்லாம் உனக்கு தெரியாது. தெரியும். பட் அகைன் இப்ப வந்துட்டு அட்லீஸ்ட் ஃபிளெமிங்கை விட ஒரு மோஸ்ட் கொஞ்சம் ஒரு கட்டுசிட்டான டிசிஷன்ஸ் வந்துட்டு ராகுல் டிராவிட் எடுக்கிற பர்சன்ட் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்ல ஆடம் ஓஜஸ்னு ஒரு கோச் ஆக்சுவலி அத நானும் கேள்விப்பட்டேன். தான் தெரியும். பெர்த் ஸ்காட்சஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரன்னுக்கு காரணமா இருந்த கோச். அப்புறம் வந்து நிறைய பிளேயர்ஸ் சொன்னாங்க இவங்க எல்லாம் வந்து அவனோட கோச்சிங் கீழே தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி. தெரிஞ்சு டிராவிட் தான் எடுத்துட்டு வர தோணும். ஐ மீன் எடுத்துட்டு வராங்க ஒரு ஆஷ்னா மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா. டிராவிட் வந்து சிஎஸ்கேவோட அந்த ஒரு ஓவரால் இதுக்கும் சூட்டபிளான ஒரு கோச். அந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கு 2021ல மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பெருசா அதே ஸ்குவாட் தான். ஓரளவு அதே ஸ்குவாடு தான். கொஞ்சம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஸ்டில் கப் அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர், ஒரு ப்ராப்பர் பவுலர், ஒரு 2 இது மட்டும் இருந்ததுன்னா போதும். நல்ல கைடன் கேப்டன் வேணுமேப்பா. அதான் சொல்றேன் கேப்டன் எப்படியும் அடுத்த சீசன் சஞ்சு போட்டுருவானா? அதுதான் இருக்கணும். இஃப் தேர் சீரியஸ் பிரான்ச்சைஸ் சஞ்சுவே பிஆர் பண்றானா இல்ல உண்மையிலே ஃபேன்ஸ் இந்த மக்களின் கேப்டன் மாதிரி நடக்குதான்னு தெரியல. நிறைய பேர் சஞ்சு டவுட் இருக்கு. ஆனா ருத்ராஜும் பிஆர் பண்றானு எனக்கு தெரியல. ஏன்னா சிஎஸ்கே கமெண்ட்ஸ் ருத்ராஜ் கண்டிப்பா பண்றான். ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரைக்கு எதிராகவே பிஆர் பண்றான். அது நான் அது உண்மையா ஓல தெரியல. ரெடிட்ல ஏதோ பிஆர் பண்றாங்க. ஆயுஷ் மாத்திரை வந்து நம்பர் 3 வந்து ஆயுஷ் மாத்திரையாவே கேட்டு வாங்கினதாவும் ஆயுஷ் மாத்திரைக்கு கம்ப்ளீட்டா ஓகேன்னு சொன்னதாவும் ஒரு இது கிளப்பி விட்டானுங்க. ஆனா ஒரு மேட்சோட பிரசன்டேஷன்ல வந்து பார்த்தா எனக்கு இல்ல டீம் சொல்றாங்க நான் டீமுக்காக அந்த மாதிரி அவன் சொல்லியிருந்தான். நீங்க ஒரு புது வீடியோ அப்படியே பண்ணுவேன். ஹவு டு ஃபிக்ஸ் சிஎஸ்கேன்னு ஒரு சீசன் முடிஞ்சு ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். பட் மச்சான் என்ன எது கேள்வி பேசிட்டு இருந்தானே மறந்துட்டேன். எந்த எவன் மேல வன்மம் இருந்துச்சு? எது டீம் டேவிட் மேல ஒரு வன்மம் இருக்கு. அவனை நான் சொல்லுவேன் கண்டிப்பா டீம் டேவிட் ஆடவே கூடாது. அவன் பண்ணது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்துட்டு இது வன்மம் இல்ல, இவர் ஆடாம இருந்தா ரொம்ப குஷியா இருக்கும் அப்படின்றத நான் பூவி சொல்லுவேன். பிகாஸ் ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால பூவியை ரீட் பண்ணி இப்ப சுயேஷ் சர்மா வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சு அடிச்சு பொழந்துட்டு இருந்தாங்க. அது பல மேட்சா கால் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல. அவன்கிட்ட குருநாள் பாண்டியா சொல்லுவேன். அதுக்கும் இதுக்கு ஏன்னா அவன் ஏதாவது பண்ணிடுவான். அவன் பவுலிங்ல இல்ல இது வந்து உனக்கு யாரு மேல வன்மம் இவங்க பண்ண கூடாதுன்ற மாதிரி. அதுதான் சொல்றேன் வன்மம் தான். ஆக்சுவலி அவன் என்ன சொல்றான்னா மேட்ச் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கோம், இவன் சம்பந்தமே இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு போயிடுறான்ற. அந்த மும்பை மேட்ச் அப்படிதான் ஓத்த எல்லா விக்கெட்டையும் எடுத்துட்டோம். சம்பந்தமே இல்லாம வந்து அடிச்சான் அன்னைக்கு 75 ரன்ஸ் அவ்வளவு அடி வாங்கி அடிச்சான். அவன் பவுன்சர் ஒரு 4 6 விடணும் எவனாவது. அது விட்டானுங்கன்னா கொஞ்சம் அத கூடிய சீக்கிரம் ரீட் பண்ணிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன். ஆமா இந்த சீசனே நடந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே சோ வாழ்த்துக்கள் ஆர்சிபி for second consecutive IPL title. only after Chennai and Mumbai. நீங்களும் ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யார் ஜெயிப்பாங்க எல்லாத்துக்கும் போடுங்க.